என்னடா இது புது பொருளியாக இருக்குது, இப்போ படித்தோம்னா கஷ்டமாக இருக்குமா, இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமா? இந்த வீக் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு யூனிட் 2 ஜியாகிரஃபி. ஸோ மாஸ்டர் பிளாஸரில் ஜியாகிரஃபியில் கவர் ஆகிற டாபிக் நான் உங்களுக்கு இன்றைக்கி படிக்க போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸோட மனநிலைமை இதுதான். சரி, அக்டோபர் தானே எக்ஸாம், டிசம்பர் தானே எக்ஸாம், இப்போவே படிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் வேறு அதை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒட்டுக்கா மேக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. மே மாதம் என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு விடுவாங்க. சரி, இத்தனை மாதம் படிக்கல, மே மாதம் முழுக்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஜூனில் வந்து படிக்கலாம்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போட்டே போகிறனால ஒன்றும் சிலபஸ் உங்களுக்கு ஈஸியாகிட போகிறதில்ல. எப்போ படித்தாலும் நீங்கள் தான் படிக்கணும். நீங்கள் இப்போவே படிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜூன் ஜூலையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் 10 ஹவர்ஸ் பக்கம் படித்தா மட்டும்தான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ண முடியும். டெய்லி 10 மணி நேரம் படிக்கிறதுங்கிறது முடியாத காரியம்தான். நீங்கள் இந்த ஒரு 4 மாதம் ஃப்ரீயாக ஹாயாக வீட்டில் டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸாமுக்கு 3 மாதம் முன்னாடி இப்படி 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடியாத காரியம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்க டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் பிரயோஜனமாக யூஸ் பண்ணுங்கள். காலம் போனதுக்கப்புறம் திரும்ப கிடைக்காது. நீங்கள் இந்த ஒரு 3-4 மாதம் படிக்காமல் ஃப்ரீயாக இருந்துட்டீங்க அப்படின்னா இழந்த இந்த டைம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த மனநிலைமையில் தான் இருக்கீங்க. இப்போ படித்தோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது வேறு ஆகாத வேலை. நம்ம எக்ஸாம் ஒரு 6 மாதம் முன்னாடி படிக்கிறோம், அப்படியே எக்ஸாம் போய் எழுதிடுறோம் அப்படின்னு. நீங்கள் ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாருமே ஜஸ்ட்டு சும்மா எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக மட்டும் படிக்கல. எப்படியாவது வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஜாப் வாங்கின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். படித்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் முடப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்கள் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் ரொம்ப வேகமாக போயிடும். எனக்கே இப்போ தான் வந்துட்டு இந்த பேட்சை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. 24 டெஸ்ட் நான் போட்டேன். ஒரு 2.5 மாதமாக இந்த பேட்சை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அது முடிகிற டைம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிடும். நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தள்ளி போட்டே போவீங்க. நமக்கு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னாவே பயம். எல்லாமே வந்து பேசிக்காக அங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கோ உங்களுக்கு பயம். என்னால் செய்ய முடியாட்டி பண்ண முடியாட்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற வரைக்குமே எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எதுனாலும் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ஏன்னா என் கூட ஸ்டடி பிளான் வந்து கண்டினியூ பண்ண பல பேர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, படிக்கல. யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா படிக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களாலையும் படிக்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.